போயிட்டு வரோம். ஊருக்கு போயிட்டு வரோம். விஜய் சித்து அண்ணா பாப்பாங்களான்னு தெரியாது. லைக் நாங்க ரெண்டு பேரும் வந்து டை ஹார்டட் ஃபேன்ஸ். நான் வந்து ரொம்ப கூட்டு வாங்கலாமா? பை பை. Hey guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம்னா வீட்டுக்கு போக போறோம். ஆஹா, மழை வந்ததுல கார் சுத்தமாயிடுச்சே இல்ல. நம்ம இன்னைக்கு ஊருக்கு போறோம். ஐயோ குடுங்கி. ஓகே, ஐஷரி ஸ்டார்ட் ஆயிட்டான் தங்க பையன். குட்ரா குட்டி பையா. ஹலோ, நம்ம ஊருக்கு போறோம். என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு திடீர்னு இல்லை, எனக்கு காய்ச்சல் வந்தனால சரி ஓகே ஃபைன், நமக்கு ஆல்ரெடி டைஃபாய்டு எல்லாம் வந்தனால சரி ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பிட்டோம். எப்பவுமே நம்ம வந்துட்டு பாலக்காடு ரூட்ல தான் நம்ம வந்து ஊருக்கு போவோம். பட் ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ரூட்ல போறோம். எந்த ரூட்ல? ஆனைக்கட்டி. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இன்னொன்னு என்னன்னா ஆனைக்கட்டி ரூட்ல நான் இது வரைக்கும் ஆனைக்கட்டி நான் போனது இல்ல. எனக்கே சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் ஆகுதோ அதே மாதிரி எனக்கும் சர்ப்ரைஸ் தான். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஊருக்கு ஏன் ஆனைக்கட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு காலத்துல வந்துட்டு யானையை அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. புரியுதா? பெரிய பாறையில வந்துட்டு ஒரு யானையை கட்டி வச்சிருக்காங்க. அதனால அந்த ஊர் பேர் யானைக்கட்டி. அது இல்லமா, எல்லாரும் ஒரு லொகேஷன் இப்போ நீ அங்க போனோம்னா உனக்கு ஒரு லொகேஷன் வேணும். அந்த லொகேஷன் சொல்லு. அங்க ஆனைக்கட்டி இருக்கா, அங்க போங்க அப்படி சொல்லுங்க. ஆனைக்கட்டி இருக்கா, அங்க போங்க அப்படி சொல்லி ஆனைக்கட்டி ஆயிடுச்சு. அது இல்லனாலும் முன்னாடி ஆனைக்கட்டி இருக்குல்ல, அங்கே போங்க அப்படி சொல்லு. சொர்ண மகால் பத்தி சொல்லிட்டே இருந்தேன்ல, இதுதான் சொர்ண மகால். நம்ம போத்திஸோட சொர்ண மகால். நான் வந்து உங்களை ஹைவேல ஏறிட்டு பாக்குறேன். அந்த மலை பாரு செமையா இருக்கு. அதுலதான் போக போறோமா நம்ம? வண்டி கொஞ்சம் ஓல்டா இருக்கா, லைட்டிங் கிளாஸ் எல்லாம் பிரச்சனை. அதனால கொஞ்சம் சீக்கிரம் போய் அந்த கார்டு முடிக்கணும் ஒரு அவசியம். அதனாலதான் சாப்பாடு இல்லாம போறேன். அங்க போய் சாப்பாடு வாங்கி தரேன். போட்டு வரிசலாட்டோ. மாடுதான் குப்பை மேட்ல மேயுது, இந்த குதிரை எல்லாம் மேயுது. அங்க பாரு பின்னாடி. நாயர். நம்ம பெட்ரோல் அடிச்சோம். நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சோம். நம்ம வந்து நான் வந்து அவங்க வந்து என்ன ஸ்கேனர் கோடு காமிப்பாங்கல்ல, அதுல பார்த்தா 1000 இல்ல 900 இருக்கு. என்னக்கான்னு கேட்டா அந்த அக்கா சொல்றாங்க 15 ரூபாய் டிஸ்கவுண்டா. அதனால இனிமேல் எல்லாரும் இந்த வழியில போனீங்கன்னா இங்கேயே வந்து நாயிர பம்பு எல்லா இடத்தும் உண்டு. அப்படியா? நாயிர பம்பு எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு பம்பு நான் அதுக்கு சொல்றேன். அந்த பம்புல போகும்போது நீங்க வந்துட்டு பெட்ரோல் அடிங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கைஸ். இப்ப நம்ம எங்க போறோம்? ஆனைக்கட்டி வழி மன்னார்காடு வழி நம்ம வீட்டுக்கு போறோம். நம்ம காரு சுத்தத்துக்குள்ள அந்த பக்கம் வந்துட்டு என்ன சொல்றது, மிரர் இல்ல, மேல மிரர் இல்ல,
இங்க ஒரு மிரர் தான் இருக்கு. இதே நான் மூடிட்டேன்னா கிழிஞ்சிரும் வண்டி ஓட்டுனது. இங்கே ஃபுல்லு பிளர் மோடு தான். எப்படிதான் இந்த வண்டி ஓட்டிட்டு போக போறோம்? ஆனா உங்க அந்த பக்கம் பாருங்க, வேற லெவல், வேற மாதிரி. என்னன்னா நம்ம இப்ப வந்து ஆனைக்கட்டி வழி போயிட்டு இருக்கிறோம். பயங்கர த்ரில்லிங்கான நிலைமை. வீடு போய் சேருவோமா மாட்டோமே நமக்கே ஒரு டவுட்ல இருக்கு. அப்படி இல்ல, நம்ம வீடு போயிருவோம். ரொம்ப த்ரில்லிங்கான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கிறோம். எப்படி சமாளிக்குது பாரு நாய். யாரா நீங்க எங்க இருந்துடா வருவீங்க? மைன் ஷாப்ல இருந்து நேரா வர்றது எல்லாரும் ஊட்டு ஏத்துறாங்க. வீடு இங்கே தான் இருக்கு, நான் காமிக்கிறேன். நீங்க பார்க்க போற இந்த vlog மலை மேல ஆனைக்கட்டி இன்னும் 15 கிலோமீட்டர் வந்துட்டு ஃபுல்லா டிராஃபிக் பெருசா இருக்காது. டிராஃபிக் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா വിശക്കുന്നുണ്ട്. ഇപ്പോൾ കടയൊന്നും ഇല്ലാണ്ടായി പോയി. ഒന്നുമില്ല. ഒരു ഐഡിയ நான் ஒண்ணு ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஒரு வண்டியில போறோம், நான் பஸ்ல போறேன் அப்படின்னாலே பேக் நிறைய நினைச்சுப்பேன். நம்ம கார்ல வேற போறோமா, திரும்பினா அவ்வளோதான். என்னதுயா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதுதான் நம்ம வீட்டோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். காசெல்லாம் கொடுத்து வாங்குறேன். நம்ம வீட்டுல போனா என்னது அருமா கார்டோட பாக்ஸ் இது. அது நம்ம வந்து பிரிச்சுட்டோம், தெரியுதா? ஃபுல்லா பிரிச்சுட்டோம். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளியர் இந்த அந்த பக்கமும் மலை, இந்த பக்கமும் மலை, வானத்துல இருந்து மழை. என்னடா பண்றது? வா, வேற லெவல்ல. இந்த வீடியோவை விஜய் சித்துவா நான் பார்ப்பாங்களான்னு தெரியாது. லைக் நாங்க 2 பேரும் வந்து டை ஹார்ட்டட் ஃபேன்ஸ். நான் வந்து ரொம்ப என்ன ஸ்டார்டிங்லலாம் நான் எப்போ பார்த்தாலும் என்ன யார் என்ன டென்ஷன்ல எவ்வளவு செத்தாலும் சரி, நான் வந்து விஜய் சித்துவா vlogs வந்து பார்த்துட்டே இருப்பேன். வெயிட் பண்ணுப்பா, மறக்காத. நமக்கு கேக் இருக்கு, சாக்கோ சிப்ஸ் இருக்கு, நபாட்டி இருக்கு. நபாட்டி. குட் டே. ஃபர்ஸ்ட் டைமும் புள்ளிமான் பார்க்குறேன். வீட்டு பதுக்க நிம்மதி ஓடும். நான் ஃபர்ஸ்ட் டைமும் புள்ளிமான் பார்த்தேன். புள்ளிமான் அங்கே ஒரு கருக்கா. இரு, நிக்கு பிரேக் எடு. பை. இங்கே தான் இருக்கும். கண்டு தெரியல. ஆக்சுவலி ஆனாங்க என்ன பண்ணுறேன் எங்க கேப்ல என்னமோ தெரியுது. பை. சைலண்ட் வேலி 42 கிலோமீட்டர்.
ഞാൻ അവിടെ പോയിട്ട് വരാം കേട്ടോ, ഒരു മിനിറ്റ്. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மழை, ஃபுல்லும் மழை, சரியான மழை. அப்ப நம்ம வந்துட்டு இங்கிருந்து டைரக்டா வந்துட்டு பாலக்காடு போக போறோம். நம்ம வீட்டுல இல்ல, அவங்களோட சித்தி வீட்டுக்கு மீன் சின்ன பார்க்க போறோமே. அப்பா. ஆகு. ஏசப்பா. ஒண்ணுமே தெரியல கண்ணு. ഇല്ലെങ്കിൽ ചത്തന്നെ. അന്ന വണ്ടിക്കാരെങ്കിലും മെതുവാതെ പറഞ്ഞ, നമ്മളും മെതുവാതെ പറ. ആകെ കൂത്താ ഇരിക്ക അമ്മ. ഫുള്ള് സ്മോഗാണ് ഗായ്സ്. എന്താണ് കാരോട് മുന്നാടി വന്ന് സ്വാമി ഇങ്ങനെയാണ് ഗൈസ് നമ്മള് പോകുന്നത്. ഇവിടെ നോക്കി എത്ര ബ്ലറാണ്, പുറത്ത് നോക്കി എത്ര ക്ലിയർ ആണെന്ന് ഞാൻ പറയട്ടെ. ആ എന്തൊരു സൂപ്പറാ ഗായ്സ്. സൂപ്പറാ. മറ്റേ വണ്ടിക്കാര് ബാക്കിലുണ്ടോ? ഒരുപാട് ദൂരത്തിലാണ്. ലെഫ്റ്റ് സൈഡ് പോട്ടോ. അയ്യോ കടവുളെ എന്നത് இந்த ஆளு பாருங்க எப்படி ஓட்டுற, இந்த பழக்கம் பாருங்க எப்படி இருக்கு. கண்ணு தெரியல, ஒன்னும் தெரியல. எல்லாரும் ஸ்லோவா தான் வர, எல்லாரும் அவங்க பின்னாடி போய் நம்ம தப்பிச்சிடலாம் கைஸ். நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஆனா வியூ வேற லெவல்ல இருக்கு தெரியுமா. வியூ தான் நீங்க நினைப்பீங்க இது வந்து நம்ம வந்து போனோட பிரச்சனை. நோ நோ நோ, நான் சொல்றேன்ல போன்ல கண்ணு தெரியல. கண்ணு தெரியலனா சுத்தமா தெரியல. வெள்ளை லைட், ரெட் லைட், மஞ்சள் லைட் இத வெச்சு தான் போயிட்டு. அந்த ரெட் லைட்டுமே மஞ்சள் கலர் லைட்டுமே எப்படி பாருங்க, இப்படிதான் தெரியுது. தெரியுதா? நான் வழியோட்டி இல்லடா, ഒന്നും തെരിയില്ല. ഇതേപോലെ സ്വർഗത്തിന്റെ ഉള്ളിലേക്ക് വണ്ടി ഓടിച്ചു പോണാരുണ്ടല്ലോ ദൈവമേ. അയ്യോ ശരിക്കല്ലേ. എന്താ കരഞ്ഞിട്ടുള്ള കാര്യം, വണ്ടിയുടെ വരുന്നുണ്ടല്ലേ. ஒரு வழியா நமக்கு லைட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? மன்னார்காடு வந்துட்டோம். மன்னார்காடுல இருந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கம். பெருந்தல்வாண்டா வந்துட்டு ரொம்ப பக்கம். ஆனாலும் வந்துட்டு என்ன சொல்றது, நாங்க இடையில வரும்போது அந்த மலைக்கு நடுவில் வந்தோம்ல, அந்த டைம்ல கொஞ்சம் சிக்னல் கிடைச்ச டைம்ல நாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் இந்த மாதிரி நாங்க வரோம் அப்படின்னு சொன்னனால. சொல்லிட்டு போகாம இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. அதுவும் இல்லாம இன்னொன்னு எனக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாம சின்னுக்கும் உடம்பு சரியில்லை. சின்னவும் பார்க்க தான் மெயில் வந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நேரம் அங்கே போயிடலாம், போயிட்டு வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ மெயினாக சின்ன பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு ஃபுல் மந்தி வாங்கியிருக்கணும். பட் சின்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டான். சின்னுக்கு பதிலாக நாங்கள் சாப்பிடுவோம். வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ചിന്നു ഇവിടെ എന്താ നടക്കുന്നു?
വാച്ച്മൻ വണ്ടീന്റെ തീ അണയ്ക്കാൻ പോവാണ്. തീ അണച്ചു. அண்ட் ஃபைனலி நம்ம வீட்ல வந்துட்டோம். சின்னு தான் இங்க இருக்கு. ஹாய் சின்னு. மீனா வா. ஹாய் மேரா. ஹாய். ஹாய் கமனே. ஹாய் गाइस. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இங்க ஒரு ஆளு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்க வந்தா இந்த ஆளு ஜாலியா சுத்திட்டு இருக்கு. ஓகே பை. இனிமேல் யாராவது நான் சொல்றேன் ஆனைக்கட்டி வழியில வந்துட்டு யாராவது வந்து கார் எடுத்துட்டு இந்த மாதிரி டுபாக்கு ஒரு கார்லாம் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, பகல்ல நீங்க போங்க. மழை இருக்குன்னா நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி ஆனைக்கட்டி வழி நீங்க தயவு செஞ்சு போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. உயிர் போய் உயிர் வந்திருக்கீங்க இங்க. அதாவது நாங்க கோயம்புத்தூர்ல 3 மணிக்கு கிளம்புனா எங்க வீட்டுக்கு வரைக்கும் 8 மணி 5 மணி நேரம். ஊருக்கு போயிருந்தா கூட 4 மணி நேரத்துல போயிருந்துருக்கலாம். அதனால இந்த மாதிரி உங்க கேங்லயும் ஒரு லூஸ் இருக்கும். லூஸ் இல்லை, இந்த மாதிரி உங்க கேங்லயும் ஒரு வந்து எப்படி சொல்றது வழியே தெரியாது இருந்தாலும் நான் எனக்கு வழி சூப்பரா தெரியும், இந்த வந்து வேற லெவல் இருக்குன்னு கூட்டிட்டு போகிற ஒரு 2 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் சார்ஜர் தள்ளுங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். உயிர் உங்க கையில தான். இந்த மாதிரி யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னா இப்படி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து உட்காரணும். ஓகே கைஸ், பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.